மோடி ஒரு தினத்திற்கு முன்பு ராஜஸ்தானில் பென்சுவாரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் முஸ்லீம் என்கிற வார்த்தையே பயன்படுத்தி முஸ்லீம்கள் வந்தேரிகள், முஸ்லீம்கள் எந்திரங்களை போன்று குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை பேசி இந்தியா முழுவதும் பாஜகவிற்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பலையை நாம் பார்த்தோம். இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான அலை மிகப்பெரிய அளவில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய ஆதாரம் மோடியினுடைய பேச்சுக்கள். மோடி ஒரு தினத்திற்கு முன்பு ராஜஸ்தானில் பென்சுவாரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் முஸ்லீம் என்கிற வார்த்தையே பயன்படுத்தி முஸ்லீம்கள் வந்தேரிகள், முஸ்லீம்கள் எந்திரங்களை போன்று குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை பேசி இந்தியா முழுவதும் பாஜகவிற்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பலையை நாம் பார்த்தோம். இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு ஒரு தினத்திற்கு முன்னால் பென்சுவாரால் அப்படி பேசினார் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சவாய் மதாப்பூர் என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருக்கிறார். அங்கும் இதே விஷயத்தை பேசியிருக்கிறார். அதாவது முஸ்லீம்கள் வந்தேரிகள், முஸ்லீம்கள் எந்திரங்களை போல் குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள், கூடுதலாக ஏற்கனவே சொன்ன காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி இந்துக்களிடமிருந்து சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்று கூடுதலாக பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ராமநவமி கொண்டாட்டத்திற்கு தடை போட்டார்கள். ஆனால் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எந்த அளவிற்கு சுதந்திரமாக நீங்கள் ராமநவமியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தீர்களா என்று கேட்டிருக்கிறார். கூடுதலாக என்ன சொன்னாருன்னா, ஹனுமான் சாலிசா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு, அந்த முழக்கத்தை நீங்கள் இங்கே ராஜஸ்தானில் சர்வசாதாரணமாக முழங்க முடியும். பாருங்கள், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கிறது, இப்போது அங்கே அதை முழங்குவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற பொய்யை மீண்டும் ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மோடி பேசியிருக்கிறார். முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கு பிறகு மோடியினுடைய நிலைமை மிகப்பெரிய சிக்கல், பாஜகவுடைய நிலைமை மிகப்பெரிய சிக்கல் என்கிற ரிப்போர்ட் வந்ததை தொடர்ந்து மோடி எவ்வளவு பதட்டத்தில் என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்க. இப்ப நீங்க ராஜஸ்தான்ல இதே விஷயத்தை பேசுறாரு, ஆனா நேரா உத்தரப்பிரதேசத்துக்கு வரும்போது வேற மாதிரி பேசுறாரு. உத்தரப்பிரதேசத்துல அலிகர்ல வந்துட்டு நீங்க நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். அங்க என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், ஏன்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்க போய் நீ எந்திரங்களை மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கிற, நீ எல்லாம் வந்தேறினவன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, அங்க அது எதுவும் பேசல. அங்க வழக்கமான வடையை சுட்டுட்டு மீண்டும் ராஜஸ்தான்ல இப்படி ஒரு விஷயத்தை பேசி இருக்கிறார் அப்படின்னா மோடி எவ்வளவு பெரிய பயத்தில் இருக்கிறார். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். மோடி பயப்படுவதற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம், இப்ப ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை வீடியோ மூலமாக சமூக ஊடகங்களின் வழியாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது தெரியும். ஆனா ஜாட் சமூகத்தை சார்ந்த மக்களும் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக களத்தில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு அக்னி பத் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதுல கடுமையான எதிர்ப்போடு வந்தவர்கள் ஜாட் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே மாதிரி இன்றைக்கு மோடி விவசாயிகளுக்கு எதிரானவர்கள், விவசாயிகளுடைய நலனுக்கு எதிரான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர் இல்லையா? இன்னைக்கு விவசாய பெருமக்கள் ஹரியானா, டெல்லி எல்லையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ விவசாயிகள்ல பெரும்பாலானவர்கள் வட இந்தியாவில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாட் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே மாதிரி ஹரியானாவில் நடந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய நீதி கேட்டு இருக்கக்கூடிய போராட்டம், இதெல்லாம் ஜாட் சமூக மத்தியில் மோடிக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கு. ஒரு பக்கம் ரஜ்புத் சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். யாரு? பாஜகவை சார்ந்த அமைச்சர். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட மோடி பேசல. அதாவது ரொட்டி துண்டுக்காக, அதே மாதிரி ரொட்டி துண்டுகளை கொடுத்து பெண்களை கொடுத்து பிரிட்டிஷாரிடம் மிகப்பெரிய நெருக்கமாக இருந்தவர்கள் ரஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மிக மோசமான வார்த்தையை பாஜகவுடைய அமைச்சர் சொல்லியிருந்தார். அதற்கு எதிராக மிகப்பெரிய
ஒரு கொந்தளிப்பு இருந்தது. அப்ப ரஜ்புத் சமூகம் மிகப்பெரிய கொந்தளிப்புல ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, ஜாட் சமூகத்தை சார்ந்த மக்களும் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு சமூகத்தை சார்ந்த மக்களும் பாஜகவை வட இந்தியாவில் புறக்கணித்தால் பாஜகவுடைய நிலைமை பெரிய சிக்கலாயிரும். இன்னொன்னு என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல முதல் கட்டமாக நடந்திருக்கக்கூடிய 12 இடங்களுக்கான பாராளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதை எப்படி அனுமானிக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும். நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில தான் முதல் கட்ட தேர்தல் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. அப்ப வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது என்றால் பாஜகவிற்கு அது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்பது தெரிந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ராஜஸ்தான்ல போயிட்டு அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா கூடுதலாக இந்த சமூகங்களை, இந்து சமூகங்களை சார்ந்த மக்களை போலிங் பூத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம். போலிங் குறைஞ்சது அப்படின்னா மோடிக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு பெரிய சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? தேர்தல் ஆணையம் தூங்கிட்டு இருக்கா? தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இந்தியாவில் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில எழுது. ஏன்னா முஸ்லீம் என்கிற பெயரை சொல்லியே, அந்த வார்த்தையை சொல்லியே இவ்வளவு பிளவாத அரசியலை பேசுறார் அப்படின்னா ஏன் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது? இனிமேல் இந்த தேர்தல் முடிகிற வரையிலும் இவர் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லணும். குறைந்தபட்சம் இந்த மாதிரியான ஆட்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும், அது வேற. ஆனால் குறைந்தபட்சம் நான் என்ன கேட்கிறேன், இனி இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் மோடி வாய் திறந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பூட்டாவது தேர்தல் ஆணையம் போடணுமா இல்லையா? ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா, இல்ல தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறதா, இல்லது தேர்தல் ஆணையத்திற்கு ஏதாவது நடந்து விட்டதா, என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு குஜராத்ல கூட உங்களுக்கு தெரியும், தேர்தலில் போட்டியிடாமலேயே ஒரு வேட்பாளர், பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் கொடுத்த மனுவில் ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். அங்கு ஏற்கனவே போட்டியில் நின்ற பகுஜன் சமாஜ் கட்சியும் மற்ற கட்சியை சார்ந்த 2 நபர்களும் அவர்கள் கொடுத்த மனுவை வாபஸ் பெறுகிறார்கள். பாஜக கட்சிக்காரர் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு பெரிய மோசமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய, மக்களிடத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் தயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லது மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை இந்திய மக்கள் இப்போது கூடுதலாக கேட்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.